ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொலியில் பார்த்தீங்கன்னா, நம்ம போல் நண்பரை ஒருத்தரை சந்திக்கிறதுக்காகவும் மற்றும் அவரை சந்தித்து ஒரு பேட்டி எடுக்கலான்னு சொல்லி நம்ம வீட்டிலேருந்து கள்ளக்குறிச்சி பயணம் மேற்கொண்டிருக்கிறோங்க. இந்த நண்பர் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஆண்டுக்கு முன்பு யுனானி ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம அழைச்சிட்டு போயிருந்த டைமில் அப்போ ரொம்ப ஃப்ரெண்டாக பழகிட்டார். உண்மையிலே ஃப்ரெண்டை தாண்டி ஒரு ஃபேமிலி மெம்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ரெண்டாவது முறையாக அவருடைய தோட்டத்துக்கு வந்திருக்கிறேங்க. ஓகேங்களா, இங்கே அப்படியாண்ட ஒரு இயற்கை சார்ந்த வாழ்வியல் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அது இல்லாமல் நல்ல ஒரு ஜாலி டைப் ஒரு மனிதர். அது இல்லாமல் ரொம்ப தைரியமான ஒரு மனிதர். அவருக்கு வெண்புலி பார்த்திங்கன்னா உடலில் ஒரு 50% அளவுக்கு கூட இருக்குது. இப்போ யுனானி மெடிசின்ஸில் ரிசல்ட்டும் கொண்டு வந்துருக்கு. வணக்கண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குண்ணா. சரிண்ணா, நீங்கள் நம்ம நண்பர்களுக்கு ஒரு சில தகவல் நீங்கள் சொல்லணும். அதுக்காக தான் நம்ம ஊர்லேருந்து இப்போ உங்களை பேட்டிக்காகவே வந்திருக்காங்க நம்ம சேனலுக்காக. ஃபஸ்ட்டு கேள்வியாக ஒன்றே ஒன்று வைக்கிறேன். உங்களுக்கு முதல்ல எந்த வயதில் வந்துச்சு, இப்போ எத்தனை வருடம் ஆச்சு, நீங்கள் கிராமத்தில் இருக்கிறீங்க, இதனால் என்னாச்சும் ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குனாங்களா, இதை கொஞ்சம் நீங்கள் பகிர்ந்துக்க முடியுமா? கண்டிப்பாக. எனக்கு இப்போ 35 வயசு தான் ஆகுது. வயசு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். 35 வயசு தான் ஆகுது எனக்கு. இப்போ எனக்கு 3 வருஷமாக தான் இப்போ இந்த கொரோனா ஆரம்பிச்சது இல்லைங்களா. கொரோனா ஆரம்பிக்கிற டயத்தில் எனக்கு சும்மா அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு, லைட்டாக முட்டியில் இருந்துச்சு காலில். அப்போ ஒன்றும் நான் பெருசாக அதை எடுத்துக்கல. 2010 எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ ரத்தம் எடுத்துட்டாங்க. பாண்டிச்சேரியில் தான் போய் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன், ஜிஹெச்சில் தான் இருந்தேன். அப்போ அந்த ரத்தத்தை வையினால் வந்திருக்கும்னு ஒரு வாய்ப்பு சொல்கிறாங்க டாக்டர். இப்போ எங்கள் ஹைதராபாத்தில் போய் யுனானி ஹாஸ்பிட்டல் தான் இந்த சொன்னாங்க, ரத்தத்தினால தான் உங்களுக்கு பிரச்சனை. எங்கள் பரம்பரையாக எங்கள் தாத்தா பாட்டியோ யாருக்கும் இல்லை. இப்போ இந்த 3 வருஷத்தில் வந்ததான் இப்போ எனக்கு. அதுக்கு முன்னாடிலாம் இல்லை. மன அழுத்தம்னா ஆனால் ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சுக்கல. இது ஒரு இதாகவே நான் எடுத்துக்கல. அது வந்ததை பார்த்து எனக்கு என்னவோ இது வெண்புலின்னு இல்லை, எனக்கு அதிர்ஷ்ட புள்ளியான தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகேண்ணா. அதேமாரி நம்ம போல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் உங்கள் தரப்பில் நீங்கள் ஒரு விவசாயியாக வெற்றி கண்டு இருக்கிறீங்க. அதேமாரி இப்போ ஒரு யூடியூபராக அவதாரம் எடுத்துருக்கிறீங்க. அது அவதாரம் இல்லைங்க, அழகு. ஓகே, அப்போ நம்ம போல இருக்கிறீங்க, படித்து இளைஞர்கள் தோழர் தோழிகள் இருக்கிறாங்க, நல்ல ஒரு திறமைகள்லாம் இருக்குது. ஆனால் வீட்டில் முடங்கி இருக்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அதெல்லாம் வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அடுத்தவங்களுக்காக வாழ்கிறோம், நம்மளுக்காக தான் நம்ம வாழணும். ஓகேவா? அடுத்தவங்களுக்கோசரம் நம்ம வாழக்கூடாது, நம்மளுக்காக நம்ம வாழ்ந்து வேண்டியது. ஏதோ நம்ம வேலையை நோக்கி போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதை போய் ஆஸ்பத்திரி நான் அலைய வேண்டியது எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு நான் பெருசாக எடுத்தாலும் நான் போய் அலையிறதும் இல்லை. இப்போ இந்த ஃப்ரீயாக காட்டுறாங்க அந்த யுனானி ஹாஸ்பிட்டல், நீங்கள் சொல்லியிருந்தீங்களா, அங்கே தான் எனக்கு பழக்கானது அங்கே தான். ஆமாம், கண்டிப்பாக. உண்மையிலே எனக்கு வெண்புலிக்கு நன்றி சொல்லணும். இப்போ உங்களை போல் இன்னும் பல தோழிகள் ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு கிடச்சிருக்கிறாங்க. அது மாதிரி அங்கேயே கூட மாத்திரை ஒழுங்காக நான் எடுத்துக்கலையே. மாத்திரை மருந்துலாம் எடுத்துக்கிறதுனா இப்போ இந்த டைம் போனப்போ அங்கே பாருங்கள், இந்த இடத்துல நல்லா இப்போ லாட்டு அப்படியே டாட்டாக நிறைய எல்லாமே புது டாட்டு. இப்போ எல்லாம் புதுசு. அந்த இந்த இடத்துல இருந்த மட்டும் தான் பழசு, மீதி இப்போ வர ஃபுல்லாக புதுசு தான். பாருங்கள், இதெல்லாம் இப்போ வந்தது தான் நிறைய அப்படியே கால் அதுமாரி வந்திருக்கு. அதான் ரிசல்ட் வந்திருக்குது. ஆனால் ஒன்று இந்த டைமில் நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். 15 நாள் திரும்பி எஸ்கேப் ஆகி வந்துட்டார் ஹாஸ்பிட்டல்லேருந்து. அது நம்மளால முடியாது. ஏன்னா 15,000 பயிர் பண்ணுறேன், 15,000 பயிர் பண்ணுறேன், நான் ஒரு ஆள் பண்ணுறேன். கட்டாயங்க. கண்டிப்பாக பவர் டில்லர் கைவண்டி இருக்குது, ட்ரக்கு நம்மள்தே இருக்குது. இதெல்லாம் சொந்தமாக வச்சுக்கிட்டு நான் இது பெரிய அளவில் எடுத்துக்கலாம். நம்ம போக தான் அதிகமாக நம்மளுக்கு பரவுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதாவது இதை கண்டே பயந்தா பரவறமே தோணுது. கண்டிப்பாக இது பக்கம் நம்ம ஒரு உணவுகளோ அல்லது ஒரு சில நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இளநீ இருக்கு, இளநீலாம் சாப்பிட்டுருக்கோம். மாதிரி இளநீ நம்ம எப்பயும் இளநீலாம் சாப்பிட்டுக்கிட்டு அதுதான் இயற்கை சார்ந்த வாழ்வியல்ல அவர் இருக்கிறாரு. ரிசல்ட்டும் கொண்டு வந்திருக்கிறாரு. காலையில் ஏஞ்சி மருந்து மாத்திரை தடவினாலும் இல்லை, மாத்திரை கூட மூங்கிட்டு விட்டாலும். இன்றைக்கெலாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சாப்பிட்ருக்கேன், அதனால் மாத்திரையை கூட எடுத்துக்கல. இளநீ சாப்பிட்டேன் கண்டிப்பாக காலையில். நல்லதுண்ணா. அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் நான் ஆலா மரத்துக்கு அடியில் எப்படி பாருங்க, இடம்லாம் சூப்பராக இருக்குதுங்க. நான் வேப்ப மரத்துக்கு அடியில் கட்டில் ஒன்று போட்டு படுத்தாச்சு. அவ்வளோதான். நல்ல ஒரு கள்ளக்குறிச்சி தான், கள்ளக்குறிச்சி மாவட்டம், குதிரைச்சந்தல் நம்ம சொந்த ஊர். இப்போ இடையில வந்ததுனால கொஞ்சம் என்ன புதுசாக பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. கேட்குறாங்க, ஏப்பா என்னாச்சுன்னு. என்னாச்சு, எனக்கு ஆண்டவன் அதிர்ஷ்டமாக கொடுத்துட்டாரு அப்படின்னு வச்சு ஜாலியாக போயிட்டு வேண்டியதான். இல்லை கரெக்டாக நீங்கள் பேசும்போதே தெரியுது, இது பெருசாக எடுத்துக்காம நல்லா ஜாலியாக கொண்டு போகிறீங்க. போக வேண்டியதானா, 10-15,000 பயிர் பண்ணிட்டேன். 10-15,000 நம்ம சொந்த இடம்லாம் இல்லை, அது பண்ணி யார்ட்ட சொல்லிட்டு போகிறீங்க. குத்தகைக்கு தான் எடுத்து பயிர் பண்ணுறேன். ஒரு 10 ஏக்கர் மரவள்ளி இருக்குது, ஒரு 3 ஏக்கர் கரும்பு இருக்குது, அப்புறம் இன்னும் ஒரு 2 ஏக்கர் உளுந்து வரைக்கிறதுக்கு போட்டுருக்கோம். அப்புறம் நம்ம சொந்த காடு பார்த்தோன்னா 2 ஏக்கர் தான், கள்ளக்குறிச்சி பக்கத்தில் குதிரைச்சந்தலில். அங்கே கொஞ்சம் பருத்தி போட்டிருக்கோம், கிராசிங் பருத்தி. மற்றபடி ஒன்றும் பெரிய அளவு நான் இதை பற்றி பெருசாக நான் நினைக்கல. இதனால் யாரும் பயப்படாதீங்க, பயங்கிறதே இருக்கக்கூடாது. இந்த பிரச்சனை இது, ஐயோ நீ இதை பார்க்காதீங்க, இது ஒரு மேட்டரே இல்லை. ஓகேங்களா? இதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணவே வேணாம். நம்மளுக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு இல்லை,
நம்ம பாருங்க, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எங்கெங்கே எல்லாம் இருக்குது. யுனானி ஹாஸ்பிட்டல்லாம் போனால் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 500 பேர் 300 பேர் வராங்க. 300 பேருக்கு மேலே தான் வராங்க. அவங்களாம் அதுவும் பொண்ணுங்க. நாம் ஆம்பளைங்களே இவ்வளோ கஷ்டப்பட்டோம், பொண்ணுங்களாம் ரொம்ப கஷ்டப்படணும். பொண்ணுங்களும் கஷ்டப்பட வேண்டாம். இது ஒரு நோயாக எடுத்துக்காதீங்க. வேலை தெரியலையா, வேலை தெரிஞ்சவங்கள்ட்ட போங்க. இல்லை வேலைக்கு ஒரு இடத்துல கூப்பிடுறதுக்கு சங்கடமாக இருக்குது, போகிறதுக்கே உங்களுக்கு சங்கடமாக இருந்தாலும் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கணும். நீங்களே வேலையை உருவாக்கிங்க. உங்களுக்குள்ளே ஒரு வேலையை உருவாக்கி, இப்போ நான் படிக்கவே இல்லை, 4வது தான் படிச்சிருக்கேன். இப்போ இந்த 3 வருஷத்தில் வந்தனால, அதுக்கு முன்னாடி நான் விவசாயம் தான் பண்ணினேன், பவர் டில்லர் தான் ஓடிருந்தேன். 10 ரூபாய்க்கு கலவரெல்லாம் கூட போய் ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்கேன். ஆனால் இப்போ என்ன ஒரு 3-4 வருஷமாக நல்ல வருமானம் நல்லா வந்துட்டுருக்கு. வண்டியில் போய் நல்லா சம்பாதிக்கிறேன். விவசாயமும் ஓரளவுக்கு நல்லா கை கொடுக்குது. நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு யாரும் பயப்படாதீங்க. என்னை பொறுத்தவரையும் கேட்டால் இது பயப்படாதீங்க, பயம் வேண்டாம். ஓகேங்களா? நல்லா ஜாலியாக இருங்க, நல்லா தேவைக்கு தகுந்த சாப்பிடுங்க, கரெக்டான முறையாக சாப்பிடுங்க. மற்றபடி என்ன கேட்டால் இது வந்து ஒரு பயம் இல்லை. அதுதான், நீங்கள் துணிச்சலாக வெளியே வாங்க, வெளியே வந்து பாருங்கள். எல்லாம் வெளியே வந்தால் தான் உலகமே தெரியும். வீட்டுக்குள்ளேரே இருந்துக்கிட்டு இருந்தால் அது எதுவுமே தெரியாது. மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்கக்கூடாது. அது எதுக்கு தெரியுமா வயசானு சொல்கிறாங்க? நம்மளுக்கு உடம்பெல்லாம் இழைக்கும், தலை இழைக்கே இழைக்காது. அது மாதிரி தான் மாடு இழைச்சாலும் மாடு இழைக்கும், கொம்பு இழைக்கே இழைக்காது. அந்த மாதிரி தன்மானத்தை விட்டு கொடுக்காதீங்க எங்கேயுமே. அவன் ஐயோ அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க, நீ ஏங்க அவங்கள பார்க்குறீங்க? அதே இன்னொன்று சொல்லலாம், நம்மள 4 பேர் திரும்பி, நாம் 4 பேர்த்த பாரு, நம்மள 4 பேர் திரும்பி பார்த்தா நல்லது தான் நினச்சிட்டு போயிட்டே இருங்க. கரெக்டாக. இப்போ நம்ம வளர்ந்தாலுமே நம்ம 4 பேர் வந்து வாட்ச் பண்ணுவாங்க. அதுமாரி நம்ம வளராமே வாட்ச் பண்ணுறாங்க. வாட்ச் பண்ணால் அதுக்கு நம்மளுக்கு பெருமை ஜாலியாக போயிட்டே இருங்க. நீங்கள் அதை பற்றி ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? மனசை போட்டு போயிட்டே இருக்கணும். ஐயோ அவன் நம்மள என்ன பார்க்குறாங்க, அவங்க பார்க்குறதே விட்டுருங்க. நம்ம வழி என்னவோ அதை போயிட்டே இருக்க வேண்டியது தான். கரெக்டாங்கண்ணா. அப்போனா நீங்கள் ஒரு புது யூடியூபராக அவதாரம் எடுத்துருக்கிறீங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லணும்ல? இல்லை, ஏதோ அவன் மக்களுக்கு இப்போ பாருங்கள், நானே கூட படிக்க தெரியாது தான். அந்த அண்ணன் சொன்னார், வயறு வேளாண்மை சொன்னாப்புல, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, விவசாயத்தை பற்றிலாம் போடுங்க அப்படின்னாரு. ஏதோ அவர் தான் கற்றுக் கொடுத்தாப்புல, எனக்கு படிக்கலாம் தெரியாது. இருந்தாலும் அதை அப்படி யூடியூப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 450 சப்ஸ்கிரைப் இருக்காங்க. ஒரு 1000 கணக்கில் வரணுமே. ஏதோ அதெல்லாம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்களும் ஏதோ கொஞ்சம் பார்த்து எனக்கு கொஞ்சம் பண்ணி விடுங்க. முதல்ல நண்பர்கள், வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையத்தில் நண்பர்கள் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு கூட சொல்லுங்கள். ஆமாம், கட்டாயம். நம்ம சேனல் பண்ணுறோம். பேர் வந்து கேபிஎஸ் விவசாயம்னு போட்டால் வந்துடும். என் பேர் சக்திவேல், கேபிஎஸ். கட்டாயம். அண்ணனுடைய சேனலுடைய லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் அத்தனை பேரும் நம்ம வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையத்தில் 10,000 மெம்பர்ஸ் இருக்கிறீங்க. எல்லாருமே நமக்கு எப்படி அன்பு ஆதரவும் கொடுக்குறீங்களோ அதே போல் அண்ணாவுக்கும் கொடுங்க. அதே போல் நீங்கள் யாராச்சும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் அண்ணனுடைய சப்போர்ட்டும் இருக்கும், என்னுடைய சப்போர்ட்டும். அப்படியே மனசு எதாவது கஷ்டமாலும் நாங்கள் இப்போ காடு உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் தான் ஓடிடுறோம். வந்து வாங்க, நம்ம காட்டெல்லாம் வந்து பார்த்துட்டு போங்க. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. உண்மையில் உங்களோட அன்பு ஆதரவும் எல்லாத்துக்கும் தேவை. எனக்கும் சந்தோஷம். அதேமாரி உங்களை பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ பேர் வந்து யூடியூப் சேனல் ஆகட்டும் அல்லது மற்ற தொழிலில் நிச்சயம் அவங்களுடைய திறமையை காமிப்பாங்கிற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவில் வந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கண்ணா. ரொம்ப சந்தோஷண்ணா.